சேனாபதி, இன்னைக்கு தேதி 24. நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள். ஏன்டா ஆடு தலைக்கு பறக்கிற மாதிரி பறக்கிற? பணம் மனம் அலையாதடா. உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். உன் புத்தி எனக்கு தெரியாதாடா? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே கமிஷன் காசை வாங்கிட்டு வந்து உன் மூஞ்சில தூக்கி எறிகிறடா. இந்த சந்தர்ப்பத்தை விட்டோம், அப்புறம் இவன் திமிர அடக்கவே முடியாது. சூடாப்பாடா, உன் போன கூட. ஏன் அங்க போன் இருக்குல்ல, காசு போட்டு பேச. அடே, உன் போன் வயசுல ராசியப்பா, அதனாலதான் கேட்டேன். இப்படி ராசின்னு சொல்லியே ஓசியில கிண்டிடுவிய. அழுக்கு மூட்டை கண்டன பேச. ஹலோ, நான் சேனாதிபதி பேசுறேன். ஆமா சார், நான் தான் சேனாதிபதி. அரை மணி நேரத்தில் பார்ட்டியோட நாங்க வந்துடுறோம் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா, நாம அங்க வெயிட் பண்ணலாம். என்ன சார்? ஐயோ, நாங்க அங்க வந்துருவோம் சார். சரி சார், சரி 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 சார். என்னப்பா போனை வச்சிருக்கிற? முதல்ல போனை மாத்த. அழுக்கு மூட்டைக்கெல்லாம் போன. முதல்ல கடையை மாத்துறான். முதல்ல உன்னை மாத்துறேன். டேய் சிஞ்சாமணி, என்ன விஷயம்? போய் போண்டா டீ சாப்பிட்டு வா. அது எனக்கா? நீ நினைக்கிறது நடக்காதடி. எனக்கே என்ன நம்பர்ல பேசியிருக்கான்? 9441010742. சேனாபதி, நீ மாட்டுங்கடா. ஆடா, நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, உங்க நன்மைக்காகத்தான் இப்ப நான் போன் பண்றேன். சேனாதிபதி சொல்லி நீங்க வாங்க போறீங்களே ஒரு இடம், அதுல நிறைய பேய் பிசாசு இருக்கு. பேய்? என்னது பிசாசா? ஆமாங்க, ஏற்கனவே விலை பேசின 2 பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க. நான் சொல்றதையும் மீறி நீங்க அந்த இடத்த வாங்கினீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கும் தொங்கிடும், உங்களுக்கு சங்குதான். யோசனை பண்ணிக்கங்க. யோ, பேய் பிசாசு இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலையில கட்ட பாக்குறியா? நல்ல ஆளியா நீ. வாங்க சார் போலாம். அதெல்லாம் நம்பாதீங்க சார். சேனாதிபதி, நீ அதோ கதிடா. ஏண்டா 6 மாசமா போராடியும் இந்த இடத்தை விற்க முடியலையே. ஆளாளுக்கு கடை வாங்கி வச்சிருக்க மாடா, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப கடன்காரர்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? கொஞ்சம் முன்ன பின்ன முடிச்சுக்கலாம் சார். சார், பால் கரெக்டா ஊத்துங்கயா. ஆறப்படி பால், ஆறப்படி தண்ணி ஊத்துறீங்க. வாங்க ஐயா நீங்க. ஏய் சூலா பாடா, பணத்தை வாங்கணும்னு முதல்ல முகத்துல வந்து எரியல. நான் சேனா பாடா இல்லடா, பாத்துக்கடா. அதையும் நான் பார்க்கத்தானே போறேன். நேத்தே தரதா சொல்லி 20,000 ரூபாய் கடன் வாங்கினாருங்க, இதுவரையிலும் தரல. எனக்கு உடனே பணம் வேணும். ஏன்பா சேனாதிபதி, பணம் இருந்தா கொடுத்துரு. பணம் கொண்டு வரலீங்க. எப்ப கொண்டு வருவேன்? அதெல்லாம் முடியாது. சொன்னபடி நடக்கணும். எனக்கு உடனே பணம் வந்தாகணும். நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னது உண்மைதானுங்க. அந்த வீட்டை விட்டா கமிஷன் கொண்டு வந்து கொடுக்கலாம்னு. ஆனா எவ்வளவு ஒரு பேமானி. அந்த வீட்டுல பேய் இருக்குது, பெசாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாம பண்ணிட்டானுங்க. எப்படியாவது அந்த வீட்டை வித்து கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க சார். அதான் ஒரு வாரத்துல பணத்தை திருப்பி தந்துருவேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா. விட்டு கொடுத்து போடலாம். அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. மனுஷனா பிறந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? என் மாமனுக்கு இந்த பத்திரத்துல எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி எடுக்கிறது. ஏப்பா விளையாட்டா சொன்னதுக்கே சீரியஸா எடுத்துட்டு பேசுறானே. நான் பணத்தை கொடுத்துருவேன், நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லப்பா. அவர் தான் பணம் தரேன்னு சொல்றாருப்பா, கொஞ்சம் டைம் தான் கூட. என் மாமனுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனுஷனா பிறந்தா மான ரோசம். பணம் வாங்கின அன்னைக்கு எழுதி கொடுத்தபடி இவர் உடம்புல இருந்து 1/4 கிலோ சதையை வெட்டி. உங்க மாமா என்கிட்ட விளையாட்டா கையெழுத்து வாங்கினதுக்கு என் சதையை வெட்டி சொல்றீங்க, நியாயமாடா? சிக்கலான பிரச்சனையா இருக்கே. விடாக்கண்டன் குடாக்கண்டனா இருக்காங்க. ஏப்பா அந்த பத்திரத்தை கொடு, என்னதான் எழுதி பாப்போம். இந்த அவங்க படிச்சு பாருங்க. பத்திரத்தை நல்லா படிங்க, ஏன்னா இவங்க ஏமாத்துக்காங்க. குறும்பூரை சேர்ந்த சேனாதிபதி ஆகிய நான் சூனாப்பானாவிடமிருந்து சொந்த செலவுக்காக ரூபாய் 20,000 கடனாக வாங்கியிருக்கிறேன். மேற்படி கடனுக்கு வட்டி கிடையாது. ஆனால் அவர் விதிக்கும் நிபந்தனைக்கு கட்டுப்படுவதாக உறுதியளிக்கிறேன். 24ஆம் தேதி நான் வாங்கிய பணத்தை திருப்பி தருவேன். தர தவறினால் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்ள என் முழு மனதுடன் சம்மதிக்கிறேன். இப்படிக்கு சேனாதிபதி. விளையாட்டா சொன்னது எல்லாம் இப்படி பத்திரத்தை எழுதி வச்சிருக்கீங்க, நியாயமாடா? ஆமா, பணத்தை வாங்கும் போது எதையும் யோசிக்காம கையெழுத்து போடுறது, அப்புறம் ஐயோ அம்மான்னு. இப்ப நீ அலற போறியா இல்லையான்னு பாரு. போது நீயா சேனாதிபதியான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வெட்டு வெட்டு, 1/4 கிலோ சதையை மட்டும் வெட்டு. மாப்பிள்ளை வெட்டு 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 வெட்டு. இரு, 1/4 கிலோ சதையை மட்டும் தான் வெட்டி எடுக்கணும், கூடுதலா வெட்டக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படாது. மனசுல வச்சுட்டு வெட்டு. கரெக்ட். என்ன முத்தையா,
நீயும் கரெக்ட்னு சொல்ற. நீங்க தானே அப்படி எழுதி வாங்கிருக்கீங்க. ரத்தம் வராம சதை மட்டும் எப்படி வெட்டுறது? யோ, தெரியாது. நீ ரத்தத்தோட வெட்டி எடுப்பேன்னு எழுதலையே. ஐயோ என் மாமன் கிட்ட நிலவாத போல இருக்க. இங்க கையில கால் எடுத்துக்கோ, கால் கீழ அரை கிலோ எடுத்துக்கோ. வெட்டா நீ வெட்டா. சேனாபதி, உன் நாத்தம் பிடிச்ச சதை எனக்கு வேண்டாம். நீ பணம் கொடுத்தா போதும். எப்ப முடியுமோ அப்ப கொடு. நீயும் உன் பத்திரமும். ஐயோ சதையை வெட்ட முடியாம போச்சு, சதையை வெட்ட முடியாம போச்சு. போச்சு, என் கத்திக்கு வலி இல்லாம போச்சு. போடா போடா. சரி, வா போலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன கவுத்துட்டாங்களே. யோ, எல்லாரும் சேர்ந்து கவுக்கல, ஒன்ன நீயே கவுத்துக்கிட்ட. முஞ்ச பாரு. பைத்தியமில்லே, நான் பைத்தியமில்லே, நான் பைத்தியமில்லே. இங்க வாடா, இங்க வாடா. என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற? சர்டிபிகேட் வாங்கியிருக்கல? சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? இல்ல டெத் சர்டிபிகேட்டா? இல்ல வேற என்ன சர்டிபிகேட்டா? அண்ணே, எனக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கியிருக்கல? அதெல்லாமா கொடுத்தாங்க? கொடுத்தாங்களே. அண்ணே இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன 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 இவன் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? இல்ல, டாக்டர் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன். அப்படியா? டேய், காசு கொடுத்தா டாக்டர் பட்டமே வாங்கணும். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மைன்னு நாங்க நம்பணுமாடா? அதெல்லாம் இல்ல, டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லைன்னு சர்டிபிகேட் யோ, வாங்க. சேனாபதி, பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே. உன்னையும் பைத்தியம் நினைப்போம்ல. நினைப்பாங்கண்ணே, இவன் பைத்தியம் இல்ல. அட பைத்தியப்பா. இல்ல. யோ, பைத்தியங்கற. ஆமா பைத்தியம். எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு யார்ட்டயா சர்டிபிகேட் இருக்கா? இருக்கா 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 சொல்லுங்கயா, இருக்கா? என்ன இப்படி கேட்டா? ஐடியா. ஏய், இங்க வா. இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ, எம்எஸ்சி, டாக்டர், இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல, பட்டம் வாங்கல. எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே, சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே. உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? எனக்கு டாக்டர் கொடுத்தாரே. அது செல்லாது. அது சொல்லும். செல்லாது. டேய், நீ பைத்தியம் தானா? பைத்தியம் தான்டா. ஐயா பைத்தியம். அப்பா அது செல்லாதா? ஏய், பைத்தியம். பைத்தியமா? நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம், ஜிஞ்சாமணி, ஏய் ஜிஞ்சாமணி, ஊரே உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம். கவலைப்படாம வாடா. உன் மாதிரி ஆளை விட முடியுமா? என்ன ஒரே கூத்தா இருக்கு. கூத்துத்தான். ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் அப்படி கோடி. ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லங்க, சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மடமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு. பேசாம கவனிடி. ஜக்கம்மா, நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8. திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். என்ன? இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லதில்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுதேன், சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. பண்ணிக்கலாமா? அம்மா அம்மா, நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே ஓகே. என்னங்க பொண்ணுங்க மாப்பிள்ளை யாரையுமே காணுமே? நம்ம பொண்ணுங்க என்ன சாதாரண வயசா? அவங்கள சுமந்துட்டு வரதுக்கு அந்த கார் என்ன பாடுபடுதோ. அநேகமா அவங்க இறங்குனதுக்கு அப்புறம் கார் டயர்களை மாத்த வேண்டியது வரும். சும்மா இருங்க, உங்க கண்ணே பட்டுட போகுது. என்னங்க ஏதோ வந்துட்டாங்களே. வா 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 வா. மாப்பிள்ளை எங்க காணோம்? இங்கதான் இருப்பாருன்னு. இதோ இங்க இருக்க. பாத்தியாடி, இப்பவே முந்தானையில் முடிஞ்சிட்டாளுங்க. பத்த வைங்க. அது உன் வேலையாச்சே. கற்பூரத்தை சொன்னாங்க. இங்க திரும்பி காட்டுங்க மாமா. கல்யாணம் கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் ஊருக்கே பேர் போன உல்லாச கல்யாணம். காசு போடுமாமா? காசு பண்ணுமா? 200 ரூபாய். அதையும் போட்டுருங்க மாப்பிள்ள. நீங்க அத்தைக்கு உள்ள மாப்பிள்ள
என் பொண்ணுகளோட 6 கண்ணு கலங்காம பாத்துக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. வாங்க மாமா போலாம். அவ்வளவு அவசரமா? போங்க மாப்ள, தைரியமா போங்க. எப்படி தூக்கிட்டு போறாங்க பாரு. வரும். என்ன ராத்திரி 10:30க்கு நல்ல நேரம் வருது. சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சிடணும். ஒருத்தருக்கு 1/2 மணி நேரம்னு மாப்பிள்ளைக்கு டைம். 10:30 மணிக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா 11 மணிக்கு இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளைட்ட அனுப்பணும். அப்புறம் அப்பப்போ மாப்பிள்ளைக்கு போசாக்கான ஜூஸ் நிறைய கொடுக்கணும். சரியா? சரி சைனாக்காரன். ஐயோ பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் அந்த பழம் பாட்ட போட்டு கமலா பாட்ட தூக்கி எறிகிறா. என்ன மாமா ஆச்சு? ஒரு பிஞ்சு கை பட்ட உடனே உசுறு போய் உசுறு வந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன மாமா நல்ல நாளதும் அவசரமா பேசுறீங்க. இப்ப என்ன பண்ணலாங்க? ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாம் மாமா. டான்ஸா? ஆடலாமே. பாட வந்த பயம் இது தேனாட்ட இனிக்கும் பயம் இது மண்ணுல பிறந்த எல்லாரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ள போவாரோ. மண் தின்னும் இந்த உடம்ப மனைவி மாறுதின்னாரோ. என்ன பார்த்து பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பியே மாமா. இப்போ பல்லுல ஈமைக்கிறேன் மாமா ஈமைக்கிறேன். சந்திரமண்டலத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே மாமா, இப்படி சட்டையா கிடக்குறியே. பட்டு வேட்டி பட்டு சட்டையில பகட்டா திருந்தியே மாமா. இப்போ பம்பர பாடு போயிட்டியே போயிட்டியே மாமா. நீ இப்படி அல்பாயுஸ்ல போவேன்னு தெரிஞ்சிருந்தா மாமா, நான் ராத்திரியே ரோஜாப்பூ மாலை கட்டி வச்சிருப்பேனே கட்டி வச்சிருப்பேனே. முத்தம் கொடுத்த வாயி அடுத்த நாளே பொழந்துருச்சு. காலையில எழுந்திருச்ச உடனே மாப்பிள காப்பி சாப்பிடணும்னு ராத்திரியே பாலை வாங்கி ஆசை ஆசையா காய்ச்சி வச்சிருந்தனே. அந்த வாங்கின பால உங்க வாயில ஊத்தும்படியா ஆயிருச்சே ஊத்தும்படியா ஆயிருச்சே. கட்டி பிடிக்கிறப்போ மெதுவா மெதுவான்னு சொன்னீங்களே மாமா, இப்ப நமுத்து போன மெதுவடை ஆயிட்டீங்களே மெதுவடை ஆயிட்டீங்களே. வாயும் வயிறுமாக்குவேன்னு நினைச்சனே மாமா, இப்ப நீயே வாய பொழந்துட்டியே வாய பொழந்துட்டியே. என் மேல சந்தன கட்டையா கடந்தியே சந்தன கட்டையா கடந்தியே. இப்போ கறிக்கட்டையா தீஞ்சிட்டியே தீஞ்சிட்டியே ராசு. மழை கூட வாடலையே வாடலையே. பொசுக்குன்னு இப்படி புதஞ்சு செதஞ்சு போயிட்டீங்களே மாப்பிள்ள. ஜோசியக்காரன் சொன்னா 3 பேர் இப்படி ஒட்டுக்க கட்டிட்டு புட்டுக்கிட்டு தான் போகும். வாங்கின 1000 ரூபாய்க்கு வட்டி கொடுக்க வக்கீல வாயார வந்துட்டான். இவன் ஒரு இத்த பையன். என்னப்பா பண்றது, மாமா செத்து போச்சு. கவலைப்படாதீங்க, அந்த பைத்தியார மணியை உங்களுக்கு கட்டி வச்சிடறேன். பைத்தியக்கார மணியவா? அவன் பைத்தியாரம் இல்லைன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான். சரிப்பா, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைப்பா. ஆகட்டும், ஆகட்டும். அந்த பைத்தியக்காரன் வேண்டாங்க. உங்க அக்காவுக்கு தான் இன்னொரு பையன் இருக்கான்ல. உனக்கு அறிவு இருக்கா? அவனுக்கு 18 வயசு தாண்டி ஆகுது. அப்பா பாப்பா பரவாயில்லப்பா, இப்பெல்லாம் வயசான பொம்பளைங்க சின்ன பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமாப்பா, மகாராஷ்டிரால கூட 70 வயசு 18 வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சான். பேப்பர்ல படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு பாக்குறீங்க. சரி, முயற்சி பண்றேன். என்னப்பா முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க? உங்களால முடியும். முடியும்பா முடியும்பா.
என்னால முடியுமா? ஆனா வரப்போற மாப்பிள்ளையால முடியுமான்னு தான் யோசிக்கிறேன். அவனும் என்ன மாதிரி வாயை பழக்க வேண்டியதா? ஆட்டத்துக்கு தயாரிட்டீங்க போல இருக்கு. ஆமாண்ணே. ஏன்பா முத்தியா, எல்லா விஷயத்தையும் ஒண்ணுடாம சொல்லுவேன். இந்த அம்பக்கரத்தூர் போயிட்டு வந்த ஒரு விஷயமும் சொல்லல. வைகாசி மாசம் 19ஆம் தேதி ப்ரோக்ராம் போகணும். ப்ரோக்ராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே, அதையே சலிப்பா சொல்ற? ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன். அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே, இதுல என்ன கஷ்டம் புரியலையே? அந்த ஊர்க்காரங்க பொட்டாசி ஐப்பசியில பெய்கிற மழையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மழை பெய்யல, விவசாயம் பாழா போச்சு. அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க. ஆம்பளைங்க எல்லாம் விவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே. அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரகாட முடியும்? அதை தான் சொல்ல வந்தேன். ஊருக்காரங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களாம். பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே? ஆமாண்ணே. முத்தையா, நீ கால்ல கட்டி ஆடுற சலங்க சத்தத்துல இடி இடிக்கும். நீ வேணா பாரு, நீ ஆடுற ஆட்டத்துல மழை கொட்டுன்னு கொட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா, சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜேன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையமா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா? இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன். வாங்க சார். ஏங்க, என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்ட ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு. அவசரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல, உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணம் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பொருந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க. என்னங்க? என்ன
மச்சி என்ன ஒண்ணும் இல்ல. சரி சரி படுத்து தூங்கு. சந்தர்ப்பம் சூழ்நிலை உன் புருஷன் பக்கத்துல பச்சையம்மா படுத்துடக்கூடாதுல்ல. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். என்னங்க என்னக்கா மச்சி என்ன என்னன்னு சொல்லு. நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருக்கனா? தெரியலையே. தெரியலன்னா எதுல குறை என்னத்துல குறைன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். நம்ம வாழ்க்கையில நாம வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். ஆமா, நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி படுங்க. உன் புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. கதை அப்படி போகுதா? இருக்கட்டும் இருக்கட்டும், வைக்கிறண்டி கேட்டு. வரேன். என்னக்கா இன்னைக்கு லேட்டு? பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டாமா? அதான் லேட்டு. அப்படி என்னத்தை பார்த்துட்டு வரீங்க? நீங்க தாலி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு மஞ்சள் உரசி பூசிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தி மாஞ்சா கயிறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னக்கா சொல்றீங்க? நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. குரங்கு கிட்ட பணத்தை கொடுத்தா நமக்கு மரம் ஏற தெரியணும். இங்க பாரு காமாட்சி, என் வீட்டு கதைய முதல்ல சொல்றேன் கேளு. என் தங்கச்சி அதான் என் கூட பிறந்தவதான் என் தலைப்பிரசவத்துக்கு துணையா இருக்கிறேன்னு வந்தா. என் வீட்டுக்காருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவரு உனக்கு தாண்டி ஒன்னும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும்னு அவ கூட போய் சேர்ந்துட்டாரு. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ 3 மாசம் உண்டாயிட்டா. புரியுதா? இத்தனைக்கும் அவர் கூட வாழ்ந்து 3 பொண்ணை பெத்து வளர்த்திருக்கேன். பச்சையம்மா நல்லவளோ கெட்டவளோ, சந்தர்ப்பம் சூழ்நிலை. உன் புருஷன் அவளை தொட்டக்கூடாதுல்ல. நல்லா யோசிச்சுக்கடி. இங்க பாருடா செல்லு, அம்மா எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு பாரு. அழக்கூடாதுடா குட்டி. அங்க பாரு, அப்பா அம்மாவை பாரு. புருஷன் பச்சையம்மா பக்கத்துல படுத்துடக்கூடாது பாரு. அச்சச்சோ, அங்க பாரு, அப்பா எப்படி பிரைஸ் வாங்குறாருன்னு பாரு. அப்பா போட்டோல ஒரே தூசியா இருக்கேடா, தொடச்சு வைக்கலாமா? நீங்க உட்காந்து விளையாடு, இத வந்துடுறேன். போட்டோல தூசியா இருந்துச்சு, அதான் தொடச்சேன். நீ போ. சரிக்கா.